உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக திருமிகு எரிமலை மு ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அண்ணன் அவர்கள் தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் மூலமாக தமிழக மக்களின் கருத்துக்களையும் அரசியல்வாதிகளின் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களிடம் கேள்விகளை வைக்க விரும்புகிறேன். தற்போதைய சூழலில் அண்ணாமலை அவர்கள் ஒரு படிப்பை படித்துவிட்டு, அதாவது சர்வதேச அரசியலை படித்துவிட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறார். அவருடைய இந்த படிப்பு இந்த தமிழ்நாட்டிற்கு உதவுமா இல்லை அவருக்கு உதவுமா? அதை பற்றிய கருத்தை சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் அண்ணல் அம்பேத்கர்கிட்டேருந்தே தொடங்குவோமா? அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா என்பது பல சேரிகளின் சிறைக்கூடம்னு சொல்கிறார். சேரிகளின் சிறைக்கூடம். இங்கே பொது உடைமை பேசுகின்ற கம்யூனிசம் எடுபடாது. ஏன் எடுபடாது அப்படின்னா, இங்கே எல்லா சாதியிலையும் முதலாளியும் தொழிலாளியும் மாறி மாறி இருக்கிறார்கள். அதனால் இங்கே கம்யூனிசம் ஏற்படாது. கம்யூனிசம் எடுபட்டு இருந்தால் கீழ்வெண்மணியில் அது நிகழ்ந்திருக்காது மட்டுமல்ல, அந்த சிக்கல் தமிழருக்கும் தமிழர் அல்லாதவருக்கும் நடந்த சிக்கலாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த பார்வையில் யாரும் பார்க்கறதில்லை. ஏதோ ஒரு முதலாளி தொழிலாளியை கொண்டுட்ட மாதிரி ஒரு பூச்சா பம்மாத்து காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அது உண்மையிலே அப்படி இல்லை. அது அந்த செய்தி என்பது ஒரு தமிழ் கூட்டத்தை பிழைக்க வந்த வடுக கூட்டம் கொளுத்தியது அப்படின்னு சொல்ல வேண்டிய கருத்தை அது பேசப்படவே இல்லை. படலை. அதுதான் இந்த கம்யூனிசம் இந்த மக்களுக்கு செய்கின்ற துரோகம். அப்படி ஆனால் இந்த அண்ணாமலை படிச்சுட்டு வந்தது இந்த படிப்பு, அவர் என்ன அமெரிக்காவில் போய் அதிபராக போகிறாராண்ணா? இங்கே படிக்க வேண்டியது இங்கே இந்த மக்களை படிக்கிறவர்களுடைய சிக்கல்களை படிச்சிருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீங்கள் உலக அரசியல் பேசிட்டு அவர் பிரதமர் ஆக போகிறாராண்ணா? பிரதமர் ஆக போகிறது வாய்ப்பும் இல்லை. இல்லை, யார் வேண்டும் என்ன வேணாலும் ஆகலாம்ல. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவர், அவர் தமிழர், அதனால பிரதமர் ஆக முடியாது. அவர் வேற சமூகத்திலிருந்து பிறந்த பிறமொழியாளராக இருந்திருந்தால் அவர் உண்மையிலே அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போது உலகத்தினுடைய அதிபராகவும் ஆக முடியாது, இந்தியாவினுடைய பிரதமராகவும் ஆக முடியாது. அப்புறம் அந்த படிப்பு எதுக்கு? அதெல்லாம் சும்மா இங்கே நான் மேல் படிப்பு படிச்சுட்டு இங்கே எல்லாத்தையும் மாற்றிடுவாரா? சாதி ஒழிச்சிருவாரா? இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது இந்த மண்ணில். இந்த மண்ணில் இருப்பதற்கு எல்லா விதத்திலும் கூடுதலான சாதிய ஒடுக்குமுறை இருக்குது. ஏன் அது வராதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரே தேர்தல், ஒரே நாடு, இல்லை எல்லாம் அந்த மாதிரியான ஒரேன்னு வந்துட்டு இருக்காங்க. ஒரே சாதின்னு வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிடுவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாமலை கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டி வச்சுருக்காருல்ல, சாதி சான்றிதழை கிழிச்சு போட சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சாதி மறுத்தவர், நான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு இந்த அண்ணாமலையை சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஏமாத்து வேலை. இவங்க இந்த படிப்பும் பயன்படாது, அவர் சாதியை ஒழிக்கவும் முடியாது. சாதி இங்கே ஆழமாக இருக்கும். சாதியை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் என்ன நீங்கள் சிந்திக்கலாமே தவிர மற்றபடி இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு அது அவங்க வெளியில் போனப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி சிறு சிறு கட்சிகளோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ 2026 எந்த கட்சியோட அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே வெளியில் இருக்கிற மாதிரியே ஒரு தோட்டத்தில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் அப்படின்ற நிலையிலே இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, நீங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவங்களோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது தான் பிஜேபி. நீங்கள் இப்போ அண்ணன் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் அவர் தமிழர், அந்த தமிழனுடைய அந்த அது இருக்கும் அந்த ஆளுமை. அவர் நேருக்கு நேர் ஒன்றும் பேசலையே, நிறைய பேசியிருக்காரு. பிஜேபி நிறைய சாடுறாரு, பிஜேபி பண்ண துரோகங்களை பேசுகிறார். அன்னைக்கு கூட்டணியில் இருக்கும்போது கூட இருந்தவர்களுடைய நிலையை நீங்கள் பார்க்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசுவதை போல அந்த அளவிற்கு நேர் எதிராக எடப்பாடி அவர்கள் பேசவில்லை என்பது இல்லை 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 இல்லை
திராவிட முன்னேற்ற கழகம் நடிப்பார்கள். நீங்கள் திராவிடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திராவிடம் என்பது வெறும் 5 மொழி கலப்பு இல்லை மட்டும் இல்லை, வடுக பிராமணத்தையும் உள்வாங்கியது திராவிடம். பிராமணர்கள்ல ஒரு கூட்டம் திராவிட பிராமணர்கள் எப்படி இருக்காங்க, திராவிட பிராமணர்கள்னு இருக்காங்க. இதை ஐயா மணியரசன் போன்றவர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஆமா, அது உண்மை. உண்மையை சொல்றதுல ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆரியர் திராவிடர் எதிரெதிர் இனக்குழுக்கள் அப்படின்னு தானே நமக்கு. நீங்க ஆரியர்னா என்னன்னு அதை சொல்லுங்க பார்ப்போம். ஆரியம்னா கைபர் போலான் கணவாய் வழியா வந்தவர்கள் அப்படின்னு அவர்களே ஆரியர்கள் அப்படின்னு சொன்ன அது ஒட்டுமொத்தமாக பொய். நான் சொல்லலை பொய்ன்னு, அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆரியர்கள் என்று யாரும் கைபர் போலான் கணவாய் வழியாக வரவில்லை, பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க யார்? அப்போ யார்? இந்த கேள்வி இருக்குல்ல. எந்த பௌத்தம் என்று சொல்லப்படுகின்ற புத்தத்தில் நாகார்ஜுனா என்கின்ற ஒரு வடுக பிராமணன் பௌத்தத்தை கையில் எடுத்து தூக்கி நிறுத்தியது போல் இங்கு இருக்கிற பிறமொழியாளர்களே தன்னை ஆரியனாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆரியன் என்ற சொல் இங்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இவர்கள் வரதா சொல்லப்படுகிற காலத்திற்கு முன்பே பார்ப்பனர் என்ற சொல் பறையரை குறிக்கின்ற சொல், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஆரியம் என்ற சொல் இங்கு தமிழரோடு ஒன்றி உறவாடி கலந்திருக்கு. அப்படின்னா எப்படி கலந்திருக்கு ஆரியம் என்றால், இப்போ பூசாரி அப்படின்னு சொல்கிறான்ல, அதில் கடைசியில் வர்ற பாருங்க ஆரி, ஆசாரி ஆரி, தலையாரி ஆரி, இவங்கெல்லாம் ஆரி என்ற சொல். அது எப்போன்னா அந்த காலத்தில் அயோத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரில் வாழ்ந்த ஆட்சி செய்த குறிப்பாக பறையர்களுடைய ஆட்சியை அங்கு வீழ்த்தப்பட்டது. அந்த காலத்தில் ஆய் ஓட்டி என்பது அயோத்தியானது. ஆய் என்பது தமிழர்களில் தொன்மையான ஒரு தாய்க்குடியை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அப்பொழுது ஆண் ஆதிக்கம் என்ற பெயரில் அந்த ஆயை ஓட்டியதனால் பெண் ஆட்சியை வீழ்த்திய பிறகு ஆண் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வரப்பட்டது. இதுதான் அயோத்தி. அந்த அயோத்தி மாநகருக்கும் இங்க இருக்கிற பறையர்களுக்கும் நெருக்கமான உறவு இருக்கு. இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த ஆரியம் என்ற சொல்லில் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொண்டவர்கள் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்களே. கர்நாடகத்து இப்போ இடையில மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு மொழி பிறந்த பிறகு அவர்களே இங்கு அதிகமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்தான், வடுக பிராமணர்கள் தான் தன்னை ஆரியனாக சொல்லிக் கொண்டார்கள். அது மட்டும் அல்லாது அவர்கள்தான் சிங்களவனாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் சிங்களவனை அவன் தனி இனம் மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, இன்னைக்கு அப்படி தானே பார்க்குறோம். இல்லை, சிங்களவர்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் ஒரே இனம் என்பதற்குண்டான சான்றுகளும் தரவுகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் ராஜபக்சே அங்கிருந்து திருப்பதியை தேடி வந்தான். எப்படி வந்தார் அவர்? பௌத்தம் பேசிய ராஜபக்சே எப்படியா திருப்பதி வெங்கடாஜலபதி ஏன் பார்க்க வந்தார்? அவருக்கு தெரியும் இந்த குலசாமியை தேடி வர்ற மாதிரி. இது அவ்வளோதான். ஆனால் அந்த திருப்பதியே அந்த வெங்கடேஸ்வரர் இல்லை, அது முருகன்னு சொல்லுவாங்க, இல்லை பௌத்த விகாரன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அது அவ்வை பிராட்டி ஒரு இடத்தில் சொல்லுவாங்க, சனி நீராடு. அப்படின்னா என்ன? சனி என்பது காரி, தமிழில் சனிக்கிழமைய காரின்னு சொல்லப்படும். காரி என்பது கருப்பு. கருப்பு உலகத்தில் 2 இடத்தில் தான் இந்த நீர் ஊற்று இருக்கு. எங்கெங்க இருக்கு? ஒன்று சைனாவில் இருக்கு, உலோக ஊற்று. இன்றைக்கு திருப்பதியில் இருக்குல்ல, அங்க இருக்கிற குளத்தில் நீராடினால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளே வராது. அந்த நீரை நீங்கள் கையில் எடுத்து தூக்கி பார்த்தீங்கன்னா, கையில் அப்படி கொண்டு தூக்கி பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும். ஏன்னா அது உலக ஊற்று. அதனால தான் அவை சொல்லுது சனி நீராடு. இவன் சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கிறத தான் அந்த அம்மா சொல்லிச்சின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்கிறான். அது இல்லை, சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கிறத சொல்லலை, திருப்பதியில் இருக்கின்ற உலோக ஊற்றை அதில் குழி அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லியிருக்கு. அதனால் நம் முன்னோர்கள் சொன்ன செய்திகளை
இவர்கள் பிரித்து மாற்றி திரித்து இங்கே தமிழ் மக்கள் மீது கைவர் போலையின் கணவாய் வழியாக வந்தார்கள், அவர்கள் வந்தேரிகள், அவர்கள் தான் ஆரியர்கள், அவர்கள் தான் பார்ப்பனர்கள். அது வந்து எங்க பாருங்க, இங்கு மறையோர்னா யாரை சொல்றது? பறையர்களை சொல்வது. மறையோர்கள் என்ன வேலை பார்த்தாங்க? பூசாரியம் செய்தார்கள். அதனால தான் தஞ்சை பெரிய கோயிலில் கூட மறையோர் என்பவர்கள் இந்த கோயிலில் இருக்கிற சிவனை பூசாரி வேலை செய்தார்கள்னு கல்வெட்டு இருக்கு. மறையோர் என்பது, இப்போ மறையோர்னா யாரை சொல்கிறோம்? வடுகு பிராமணர்களை சொல்கிறோம். பாப்பான ஓடின்னு பேசின அந்த ராமசாமி நாய்க்கு இருக்கிறார்ல, ஏன் பிராமணன ஒழின்னு சொல்லலை? என்ன அர்த்தம்? பாப்பான ஒடின்னா பார்ப்பனர்கள் என்பவர்கள் பறையர்கள். பறையர்களை விழுத்துன்னு சொன்னதையே இவன் பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறான். சாதி ஒழிப்புன்னு சொன்ன ராமசாமி நாய்க்கர் தானே போட்டாரு. நாய்க்கரு ஒரு காலத்தில் அதை எடுத்தாரு. போட்டாரா போடலையா? போட்டார்ல. குடியரசு இதழில் நாய்க்கர் தானே இருந்துச்சு கடைசி வரைக்கும். எடுக்கலையே. இதழில் ஆவணமாக இருந்தது என்ன இருக்கு? அப்படி தானே இருந்துச்சு. அப்போ பாப்பானை அடி அப்படின்னா பறையர்களை, அறிவுபூர்வமான பறையர்களை அடி என்பது தான் அது உள்ளார்ந்த அர்த்தம். அதை புரியாத இந்த பறையர்கள், பார்ப்பனர்கள் என்பவர்கள் எங்கோ இருந்து வந்த போலவும் இங்கு பறையருக்கும் பார்ப்பனருக்கும் எந்த ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி இங்கே பேசி திரிகிறான். உண்மையில் அது இல்லை. பார்ப்பனர் என்றால் அது பறையரை குறிக்கின்றதான் சொல். அது மட்டும் இல்லை. பாம்பை விட்டு பாப்பான அடின்னு சொன்னாது யார்? எதுக்கு சொன்னார்? அந்த காலத்தில் ராமசாமி நாயக்கர் கூட்டம் போட்ட எல்லா இடங்களிலும் ஆரிய சங்கரன் என்ற ஒரு பறையர் பாம்பு விடுவார். கூட்டம் நடக்காத பாம்பு விட்டுட்டு இருந்தார். அதைத்தான் அவனை அடி, ஆரியனை அடி, ஆரிய சங்கரனை, அதுதான் பாப்பான அடி. பாம்பை விட்டுரு, பாம்புனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாம்பை விட்டுரு, பாப்பான அடினா ஒரு கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த புரிதலே இங்கிருந்த பறையர்களுக்கு இல்லாமல் போனது வியப்பா இருக்கு. இப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியினரும் ஆர்எஸ்எஸ் உடைய பரிவாரங்கள் பேசுவதைப் போலவே நீங்கள் தீக்காவை சாடுகிறீர்களே, அதற்கு காரணம் என்ன? நான் ஒன்றும் தீக்கா ஏங்க, ராமசாமி நாயக்கருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்த மீனம்பால் சிவராஜனுடைய புகைப்படம் எந்த திராவிட கழக கூட்டங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? விரல் விட்டு சொல்லுங்க பாப்பா. ஆனால் அவங்களுடைய வரலாறுல அவங்க பெயரை குறிப்பிடுறாங்க. எல்லா வரலாறுல ஒரு 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 பதாகை வைக்கிறாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ராமசாமி நாயக்கருக்கு மகளிர் மாநாட்டில் பெரியார்னு பட்டம் கொடுத்த ஒரு தமிழச்சினுடைய புகைப்படத்தை அவங்க அச்சிடுறாங்களா? இல்லை. அதே போல திராவிட கழகம் என்ற சொல் இருக்குல்ல, திராவிட கழகம்னு வச்சிருக்காங்களே, அது முன்னாடி ஜான் ரத்தினம் என்ற ஒரு பறையர் வச்சிருந்தாரு, அவர் புகைப்படத்தை அவங்க போட்டாங்களா? ராமசாமி நாயக்கருக்கு முன்னாடி சொல்றேன், போட்டிருக்காங்களா? ஜான் ரத்னம் தெரியுமா? திராவிடம் என்ற சொல்லாடலை அதிகமாக பயன்படுத்திய தாத்தா ரட்டமலையா அவருடைய புகைப்படத்தை எத்தனை கூட்டங்களில் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. திராவிட மகாஜனை சபைன்னு சொன்ன அவருடைய படத்தை அவங்க போட்டிருக்காங்களா? போடலையே. ஏன் போடல? ஏன்னா திராவிடர் கழகம்ன்ற சொல்ற அந்த கூட்டத்துக்கும் சங்கர மடத்துக்கும் வேறு வேறு இல்லை. நீங்க சங்கர மடமும் திராவிட கழகமும் இந்த பெரியார் திடல்னு வச்சிருக்கீங்களா, அது ஒரு சங்கர மடம் தான். அதுவும் சனாதானத்தை கடைபிடிக்கிறது தான். புரியுதுங்களா? கி வீரமணிக்கு சம்பிரதாயம் இல்லாத திருமணம் பண்ணிட்டாரா? பண்ணாரா? பெரிய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புன்னு சொன்னார. சாதி விட்டு சாதி மறுப்புன்னு பேசுன வேற சாதியில பொண்ணு எடுத்துட்டாரா கி வீரமணி? நீங்க இல்ல, அவர் திருமணம் பண்ணதே சாதி மறுப்பு தானே. என்ன மறுத்துறாரு? யார் என்ன மறுத்துட்டாரு அவரு? இங்க வேறங்க, இவங்கெல்லாம் வந்து பட்டியல் சமூகத்திலேருந்து பறையர் சமூகத்திலேருந்து பெண் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்களா? இல்லை, அது வந்து ஒரு உயர்ந்த சாதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பட்டியல்னு சொல்கிறதே என்ன கேட்டால் தப்பு. நீங்கள் பறையர்களை வந்து பட்டியலில் அடக்க முடியாத ஒரு சமூகம் பறையர் சமூகம். நானே பூசாரியாக இருந்திருக்கேன், வர்ண கோட்பாடில் மேலே இருந்திருக்கேன். அதுதான் முன்கூட்டியே சொன்னேன். தஞ்சை பெரிய கோயிலில் பறையர்கள் தான் பூசாரிகள். பூசாரி செய்வது உயர்ந்தது குடி அப்படி என்றால் நானும் வர்ண கோட்பாடில் முதல் குடி பறையர்கள் தான்.
ரெண்டாவது சத்திரியன்னு சொல்கிறேன். சத்திரியன்னு சொன்னால் நந்தன் என்ற ஒரு மன்னன் ஆண்டிருக்கிறான். இன்றைக்கும் நந்தனார் வரலாறு பல திரிபு ஏற்படுத்தி நந்தனார் எவனோ வடுக பிராமணன் வீட்டில் போய் வேலை பார்த்த மாதிரியும் ஒரே நாளில் பயிர் வச்சது மாதிரியும் அறுவடை செஞ்ச மாதிரியும் ஒரு கதை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது இல்லை. நந்தன் என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் அரசன். இன்றைக்கும் நந்தன் மேடு என்கின்ற ஒரு இடம் இருக்கு. அது நந்தன் மேடு என்பது நந்தன் என்கின்ற மன்னன் வாழ்ந்த வீடு. அதுதான் நந்தன் மேடு. இன்றும் நந்தன் கால்வாயின்னு இருக்கு. நந்தன் கால்வாயின்னு இருக்கு. அவன் வெட்டிய கால்வாய் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ வர்ண கோட்பாடில் நான் சத்திரியன், ரைட்டா? எங்கால பெரிய வணிகம் செய்தவங்க மதுரை பிள்ளை என்ற ஒரு ஆளுமை இருந்தார். அவர் கப்பல் வச்சு வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னாடி கப்பல் வச்சு வணிகம் பண்ணாரு. புரியுதுங்களா? அப்போ அதுல நானே வைசியம். என்னை எப்படி நீங்க எஸ்சி அப்படின்னு பட்டியலில் எடுத்து போய் சேர்க்குறீங்க? எந்த விதத்தில் நாங்கள் தாழ்ந்திருக்கோம்? இப்போ என்னை சேருங்க பட்டியலத்தில் சேருங்கன்னு நிறைய அதெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேனே. இங்கே யாரை எங்கே சேர்க்கணும்னு தெரியாததுனால, என் முன்னோர்கள் பொதுவான சிந்தனையில் வாழ்ந்ததனால் எல்லாரையும் அரவணைச்சுத்தான். பழனியும் அரவணைச்சி, சக்கிலியர்களையும் அரவணைச்சி போய் கடைசியில் விழுந்து போனது பறையர்கள் மட்டும்தானே தவிர அவர்கள் இல்லை. அன்றுக்கு மட்டும் இந்த வெள்ளக்காரன் ஆண்ட காலத்தில் இதே தாத்தா ரட்டமலையார் திவான் பகதூர் ராவ் பகதூர் சொன்னவர், ஏய் நாங்கள் ராஜவம்சம், எங்களுக்கு உண்டான தரவு தோ இருக்கு, எங்களை நீ பட்டியல் இனத்தில் சேர்க்கக்கூடாது, நாங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை, நாங்களும் அரச பரம்பரை, எங்களுக்கு சத்திரிய பட்டம் கொடுன்னு அவர் கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு எங்களை தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், தலித்து, ஒதுக்கப்பட்டவன் இந்த இழி சொல்ல எங்கள் மீது திணிச்சிருக்க முடியாதுல்ல. என் முன்னோர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்ததனுடைய விளைவு, வாழ்ந்ததனால் அவர்கள் எல்லாருக்கும் நம்ம பொதுவாக இருக்கணும்னு நினைச்சதுனால தான், தாய்க்குடியாக இருந்ததுனால தான் அவர் அது மாதிரி சிந்திச்சார். இல்லைன்னா எங்காலுங்கெல்லாம் வெள்ளக்காரனோட எப்படி இருந்தாங்க, நெருக்கமாக இருந்தாங்க. திவான் பகதூர்னு இருந்தாங்கல்ல, ஏன் அவர் மனசு வச்சு வெள்ளக்காரங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, நான் சத்திரியன் ஆயிருப்பேன்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்கள் விழிப்போடு நம்ம சாதியே நம்ம தூக்கி பிடிக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, போறோம் வரவெல்லாம் என்ன தாழ்த்தப்பட்டவன் தலித்துன்னு சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? அவர்கள் பண்ண தவறு, தவறு. என் முன்னோர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்திருந்தால் கூட அவர்கள் செய்தது உண்மையிலே இந்த காலத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா அது தவறு. இப்போ புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் அவர்கள் அம்பேத்கர் படத்தை வைத்து ஒரு மாநாட்டை நடத்தினார். அப்போ அதை அம்பேத்கரை பற்றி பேசும்போது ஒரு பெரிய ஒளி எழுந்தது, கைதட்டல்கள்லாம் வந்தது. ஆகவே அந்த அமைப்பினர், அந்த குலத்தினர் விஜயை ஆதரிக்கிறார்கள், பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இல்லைங்க, இது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஒரு சமூகம் இருக்குன்னா பறையர்குடி தான். இவர்களுக்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் தான் தலைவர்னு இவங்கெல்லாம் திட்டமிட்டு திணிக்கிறாங்க. ஆனால் அதே மாநாட்டில் மொழி போராட்டில் முதலில் உயிர் நீத்த நடராசனுடைய புகைப்படம் இருந்துச்சு, கக்கன் ஐயாவுடைய புகைப்படம் இருந்துச்சு, ஒரு 4 பேர் பறையர்களுடைய இருந்துச்சு. அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. எங்களை நீங்கள் வென்று எடுக்கணும்னா, ஆனால் அம்பேத்கர் பொதுவான தலைவர், அவர் எங்களுக்கு சாதி தலைவர் இல்லைன்னு முதல்ல புரிய வைக்கணும். எல்லாரும் புரிய வைக்கணும். உங்களை மாதிரி ஊடகவியலாளரும் புரிய வைக்கணும். எங்களுக்கு தலைவர் MC ராஜான்னு நீங்கள் வைக்கணும். அங்கே மாநாட்டில் வேலுநாச்சியார் வச்ச மாதிரி எங்களுக்கு யார் வச்சுருக்கணும்? MC ராஜாவை வச்சுருந்துருக்கணும். அப்படி வச்சிருந்தாருன்னா அது உண்மையிலேயே இந்த மக்களை வெல்வதற்கான. MC ராஜா அவர்களை தெரிந்த அளவிற்கு, அதாவது அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த அளவிற்கு MC ராஜாவை தெரியாது இல்லையா? இல்லை, நீங்கள் எல்லாரையும் சொல்கிறீங்க. அம்பேத்கருக்கு தலைவராக இருந்தவரை சொல்லணும்ல.
இல்லை அவர் அம்பேத்கருக்கே எம்சி ராஜா தான் தலைவர்னு எடுத்து சொல்லணும்ல. யார் சொல்றா? அது உங்களை போன்ற தெரிந்த நான்லாம் உண்மையிலேயே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏம்பா, அம்பேத்கருக்கு தலைவராக இருந்தவர்ப்பா எம்சி ராஜா, அவரை கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. நீங்கள் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க, அம்பேத்கருக்கே தலைவராக இருந்த பறையனை வந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சிருவீங்க. இல்லை, அதை சொல்லவே மாட்டீங்க. புறக்கணிக்கிறது மட்டும் சொல்லவே மாட்டீங்க. அவரை பற்றி வரலாறை மறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும்ல. எந்த ரகசியமும் இருக்காதுல்ல. இன்று இப்போ நீங்கள் ரகசியம்னு சொல்கிற எல்லா விஷயமும் ஒரு நாள் வெளியே வரும்ல. அது கண்டிப்பாக வெளியே வந்துடும். அப்போது பட்டியல் சமூகத்தில் பொதுவான தலைவரைத்தான் அவர் மேலே பெருசாக வைத்தாரே தவிர, பறையர்களுக்குண்டான தலைவர்களை சின்ன புகைப்படமாக தான் வச்சார். அதையாவது வச்சாருன்றதுல ஒரு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அதன் அடிப்படையில் இந்த மக்கள் விஜயை ஆதரிக்கும் நிலை ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, இது புதுசாக விரும்பு தானே ஆகணும். இங்கே இது மக்களை தாண்டி உங்களையும் சேர்த்து சொல்கிறீங்களா? இல்லை, என்ன சேர்க்க முடியாது. நான் வந்து அவர் ஆதரிக்கல. நான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஆதரிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பஞ்சமி நில மீட்புக்காக அவர் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காருங்க. அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்கிறதுக்கு அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் வந்து எல்லா தரவுகளையும் எடுக்க சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருந்தாங்கல்ல, அதிகாரிகள், அவருக்கெல்லாம் காலதாமதம் ஏற்படுத்தி அதை செய்யக்கூடாத பார்த்துக்கிட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பஞ்சமி நிலங்கள் அனைத்தும் மீட்கப்படும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்ல? எனக்கு நான் உறுதியாக சொல்லுவேன். அவர் இப்போது தமிழர் தேசியத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறார். உங்களுக்கு இப்போ பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி தெரியாது அது. ஆனால் அவர் அதை அப்படி பயணிக்கிறார் என்று சொல்லுகிறீங்க. ஆனால் அவர் வந்து ஆளுகிற ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறார். இந்த ஆட்சியை குறை சொல்லலைன்னா தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஆட்சி மாதிரி ஒரு கேடான ஆட்சி உலகத்தில் எந்த நாட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன கேடு செய்து விட்டது இந்த ஆட்சி? வேங்கை வயலில் உலகத்து யுத்தம் நடக்கும். சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அதில் எதிரியாக இருந்தால் கூட குடிக்கிற தண்ணியில் விஷம் கலக்கிறதோ, அது யாரோ ஒரு தனிப்பட்ட நபர்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் குற்றம் சாட்ட முடியுமா? அது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது விசாரணை நடந்து கொண்டதே. இங்கேருந்து நடிகை கஸ்தூரியை போய் அவசரமாக ஒரு ஏதோ பேசிட்டாங்கன்னு ஓடி திபுன்னு போய், அது வெளிப்படையாக தெரிஞ்சது இல்லை, அவங்க பேசினாங்கன்றதுக்கு ஆதாரம் இருந்தது. ஆமாங்க. அப்போ காவல்துறை வந்து உலகத்தில் சிறந்த காவல்துறை நம்ம பேசிக்கிறோமே, ஏன் வேங்க வயல் பீ தண்ணியை குடிப்பீங்க? எந்த நாட்டில் நடக்குங்க இந்த கேடு? சரி, வேங்க வயல் திருச்சியில் இதே சேரியில் பறையர்கள் வாழுற பகுதியில் சாக்கடை தண்ணி குடித்து 100 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 2 பேர் மரணித்திருக்கிறார்கள். இதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்துச்சு இந்த அரசு? அது மட்டும் இல்லை, மத்திய அரசு பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை, பல்லாயிரம் கோடி நிதியை எங்களுக்கு ஏன் செலவு பண்ணலை? எங்களுக்குன்னு கொடுக்குற தொகையை யாருக்கு செலவு பண்ணோம்? எங்களுக்கு தானே செலவு பண்ணோம். நீங்கள் உங்கள் கட்சி விளம்பரம் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு யார் அப்பம் விட்டு காசை எடுத்து இந்த அரசு செய்து? யார் அப்பம் விட்டு காசு இல்லையா? இது கேட்டு இல்லையா? இந்த மக்கள் வாழக்கூடாதா? இல்லை கட்டட வீடு கட்டிட்டு வாழக்கூடாதா? குடிசையில தான் வாழணுமா? நீங்கள் கொடுக்குற இலவசத்துக்கு கையேந்தி தான் வாழணுமா? இது கேடு இல்லையா? அப்ப இந்த ஆட்சியை எதிர்க்கணுமா? மொத்த ஆட்சியில நீங்கள் சார்ந்த ஒரு சிறு பகுதியினருக்கு மட்டும் இப்படி வந்து கேடு வருது, அதனால நீங்க கொதிக்கிறீர்கள், எதிர்த்து பேசுகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கான எதிர்ப்பு? சரி, நான் இவ்வளோ நேரம் சொன்னது பட்டியல் சமூகத்துக்கு உண்டான கேடு. உலகத்திலேயே இங்கே இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் செய்ய துணியாத ஒரு செயல் மணல் கடத்தல். கனிம வளங்கள் போகுது, பாறையை வெட்டி எடுத்துறான். இன்னைக்கு தமிழன் வீடு கட்டுறதுக்கு மணல் இல்லை.
மணல் இல்லாத நிலத்தடி நீர் கீழே போனதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அப்போ இது ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்துக்கு கேடு இல்லையா? இது இந்த ஆட்சி மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் அதான். அதை விட இந்த ஆட்சியில் தான் நீ அது ஏற்கனவே ஆட்சி நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா நீங்கள் அந்த குறையிலேருந்து நிவர்த்தியாகி வந்திருக்கணும்ல. ஏங்க ஒன்றும் இல்லை, 4000 கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிகாலுக்கு செலவு பண்ணுறேன்னு சொன்ன இந்த அரசு எங்கே தண்ணி நிற்கல? தண்ணி நிற்காது இருக்கா? 4000 கோடி எங்கே கணக்கு சொல்ல முடியுமா இந்த அரசால? அது ஒட்டுமொத்த தமிழ் இந்த தேசத்துக்கே கேடு இல்லையா? சரி, அண்டை மாநிலத்தில் கையேந்திரம் எதுக்கு? தண்ணிக்கு. கரிகால் பெருவளத்தான் ஏரிகளையும் குளங்களையும் வெட்டினான். தூர் வாடுறானாங்க இந்த அரசுல. ஆதாய தாமரை அதிகமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு இப்போ பேஞ்ச மழை இருக்குல்ல, இந்த மழை தண்ணியை சேமிச்சிட்டீங்களா? எத்தனை 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 எவ்வளவு தண்ணி நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க? கடல் எவ்வளவு கனஅடி தண்ணி சேமித்து வச்சிருக்கீங்க? கடல் முகத்துவாரங்கள்லாம் தூர் வாரினதுனால தான் இந்த வெள்ளம் கடந்து போனது யாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இங்க உங்ககிட்ட அறிவியல் பூர்வமான ஆலோசகர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? படித்தவங்க தானே அதிகாரிகளாக வச்சுருக்கீங்க, இல்லை சாதாரண சராசரியா 5வது 6வது படிச்சுட்டவங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸர்? அதிகாரிகள் நிர்வாகத்திறமை இல்லாதவர்களா இல்லை அரசு நிர்வாகத்திறமை? இல்லை, இவங்க வந்து தாந்தோண்டித்தனமாக நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது. பல ஆயிரம் கன அடி மழை பெஞ்சிச்சுங்க. நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு உண்டான அரசாக இருந்திருந்தா அந்த நீரை வீணாக கடலில் போய் கலக்க விடுவீங்களா? ஏன் சேமிக்கல? இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ்லாம் ஒரு குளங்கள்லாம் எவ்வளோ சேமிச்சிட்டீங்க? இங்கே வேற இன்றைக்கு வள்ளூர் கோட்டம்லாம் இருக்குல்லங்க, லேக் ஏரியா, அந்த ஏரியாலாம் மூடி போனதுக்கு கருணாநிதி தான் காரணம் தெரியுமா? இப்போ மக்கள் தொகை பெருக்கணும் போது அந்த மக்களை பாதுகாப்பாக இங்கே தான் வைக்கணுமா? இங்கே தான். அப்போ அந்த காலத்தில் பெரும்பரச்சேரின்னு பேர் இருந்துச்சு. ஏன் அந்த சென்னைக்கு பெரும்பரச்சேரின்னு உங்களால் பேர் வைக்க முடியல? சொல்லுங்க, ஏன் வைக்க முடியல? அப்போ இங்கே மட்டும் நாங்கள் மட்டும் பொதுவாக இருக்கணும், மற்றவங்கெல்லாம் சுயநலத்தோடு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அரசு விழாவில் நீங்கள் பெரும்பரச்சேரின்றீங்க, ஆனால் அது சென்னப்ப நாயக்கர் பட்டணம். அதைத்தான் சொல்கிறேன். ஒரு பக்கம் வன்னியர் உரிமை கொண்டாடுறாங்க, சென்னப்ப நாயக்கர் என்றது நாங்கள். ஒரு பக்கம் இந்த நாயக்கர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த திருமலை நாயக்கர் வைக்கராக்க உரிமை கொண்டாடுறாங்க. அதுக்கு உண்டான பஞ்சாயத்தே ஒன்றும் தெரியல. இது இவங்களா அவங்களான்னே தெரியல. தமிழர்களில் நாயகர் என்ற சொல் இருக்கு. நாயக்கர் என்ற சொல்லும் வன்னியர்களை குறிக்கும்னு அவங்க ஆய்வுபூர்வமாக சொல்கிறாங்க. அதை எப்படி திருமலை நாயக்கரும் நம்ம கன்னடா பழிஜியா நாயுடான ராமசாமி நாயக்கரும் பேர் வச்சுக்கிட்டாரு? எப்படி வச்சுக்கிட்டாரு? ஒரு திட்டத்துக்கு இங்கு சாதி ஒழிப்பு இதெல்லாம் வந்து பறையர்களை மட்டுமே குறிவைத்து சாதியை சொல்ல வேணான்னு சொல்கிறது, சாதியை சொல்ல வேணான்னு சொல்கிறது பறையர்களை மட்டும்தான். ஆனால் அவங்கெல்லாம் சாதியாக இருப்பாங்க. இல்லைன்னா சுப்புலட்சுமி ரெட்டி அப்படின்னு பேர் வைப்பாங்க, பார்த்தீங்களா? நீங்கள் அதெல்லாம் எடுத்து பாருங்களேன். தமிழன் பேர் வந்தால் சாதி இருக்காது, சாதி இருக்காது. நீங்கள் இவங்க பேர்லலாம் ரெட்டி, நாயுடு இப்படியெல்லாம் பேர் இருக்கும். இதெல்லாம் என்ன மற்றவங்க பேர் இருக்கு, முத்துராமலிங்க தேவர்லாம் தேவர்ன்றது ஒரு சாதிக்கு உண்டான பேர் இல்லையே, அது ஒரு பட்டம் தானே. தேவர்ன்றது பொது சொல்லுங்க, அது பொது சொல்லு. அது ஒரு சாதியை இன்னைக்கு அது சாதியா சொல்றது அது யார் தப்பு? அது அப்படி இல்லையே. அது அவரே சொல்லியிருக்காரு, சாதியை சொல்றது வந்து தவறுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையே, இல்லையா? அவருக்கு பிறகு தான் அது கள்ளர் மறவர் அகமுடியார் 3 சேர்ந்த சொல்லாதான் அது பயன்படுது. தேவர் என்ற சொல் எப்படி இது சக்கிலியர் மாதிகா இதெல்லாம் சேர்ந்து அருந்ததியர்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அது பொது பேர் தாங்க. அது ஒரு சாதி பேர் இல்லையே. சாதி பேர் தனி, கள்ளர் தனியாக தான் இருக்காங்க, மறவர் தனியாக தான் இருக்கிறாங்க, அகமுடியார் தனியாக தான் இருக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்களா? அவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க. அது பொது பேர். ஆமாம், நாங்கள் கூட தான் சிவகுலத்தோர்னு கொடுங்கன்றோம், நாங்கள் கூட தான் மறையோர்னு எங்களை சொல்லுன்றோம், நாங்கள் கூட தான் திருக்குலத்தோர்னு எங்களை சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். நாங்களும் தான் சொல்லிட்டு தெரியும். ஆனால் யார் எங்கள் பேச்செல்லாம் யார் செவி சாய்க்கிறா? இப்போ பொதுவாக ஒரு 1947 அதாவது விடுதலைக்கு முன்பு இருந்த இந்த வழிபாட்டு தலங்கள்லாம் அப்படியே இருக்கணும், அதை வந்து எதுவும் மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்கிறது போல் இருக்கிறது. ஆனால்
உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மசூதிகளுக்கு கீழே கோயில் இருக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, நீங்கள் உண்மைதான் அது. இப்போ தாஜ்மஹாலுக்கு கீழே கூட சிவன் கோயில் இருக்கு. ஒரு ஒன்று மட்டும், எங்கெல்லாம் அம்மன் கோயில் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சிவன் கோயில், உலகம் முழுக்க சொல்கிறேன், அங்கெல்லாம் பறையர்களுடைய பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்களுடைய ஆட்சி நடந்த இடங்களில் தான் இப்படி ஒரு அடையாளத்தை நிறுவினார்கள். வரலாற்று தரவுகளோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உலகம் முழுக்க எந்த நாடு வேணாலும் எடுத்துங்க, நீங்கள் இங்கே இருக்கிற பேரும் வெளிநாட்டிலே அதே பேர் இருக்கும், வெளிநாட்டிலையும் ஒரு சில நாடுகள் அதே பேர் இருக்கும், இங்கே இருக்கிற பேர். அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்போது உலகம் முழுக்க ஒரு கூட்டம் பரவியது. அன்றைக்கு பறையர் என்ற சொல் ஒரு சாதி பேர் இல்லை, பறையர் என்ற சொல் தமிழனை குறிக்கின்ற ஒரு சொல். இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அது மாதிரி பறையர் என்றால் தமிழர் என்று பொருள்படும், தமிழர் என்றால் பறையர் என்று பொருள்படும். இது ரெண்டும் வேறு இல்லை. இன்றைக்கு அது சாதியாக தெரியுது. தமிழ்னு பேர் வருவதற்கு முன்னாடி, தமிழர்கள் என்ற சொல் வருவதற்கு முன்னாடி பறையர்கள் என்ற சொல் தான் எல்லா கல்வெட்டில், ஓலைச்சுவடியில், பட்டயத்தில், செப்புத்தகடில். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ திராவிடர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை விட்டுட்டு இப்போ தமிழர்கள்னு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. அது தவிர்த்து இதை விட்டுட்டு பறையர்னு சொல்லுங்கள், அவங்க தான் தமிழர்கள் அப்படின்ற. இது நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்களேன். பறைமுற்றின் பல்லு, பறைமுற்றின் பல்லு. பல்லு முத்துனா என்ன? படையாட்சி. படையாட்சி முற்றினால் கவுண்டன், கவுண்டன் முற்றினால் வேளாளன், கல்லர் மறவர் கனத்ததோர் அகமுடையர் மெல்ல மெல்ல வெள்ளாளரான. அப்போ இதுக்கெல்லாம் மூலம் யாரு? பறை முற்றினால் தானே பல்லு. அப்போ அதை சொல்ல மாட்டீங்க. அது என்ன முற்றுதல்? முற்றுதல்னா வளர்ச்சி பெறுதல், பொருளாதாரத்தில் மேம்படுதல், கல்வியில் மேம்படுதல், இதெல்லாம் முற்றுதல். அப்போ இது ஒரு பறையர், இது ஒரு பறையர் கொள்கை மாதிரி, டார்வின் கொள்கை மாதிரி. ஆமா, மாறும். அப்படித்தான் அந்த பட்டங்கள் வந்துச்சு. இதெல்லாமே பட்டம், நீங்க அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது சாதி இல்லை. இந்த பறைமுற்றின் பல்லு என்பதும் பட்டம் தான். நீங்க பறையர்கள் 18 பறையர், தமிழர்களில் பறையன் என்பது ஒரு பட்டம்னு வச்சுக்கலாமா? தமிழர்கள்ல பறையன் என்பது ஒரு பட்டம் அப்படின்னு வைக்கலாம். ஐயோ இல்ல, பறையர்கள் என்ற பட்டம் தான் பிற்காலத்தில் தமிழர்களாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாடு என்ன பேசுதுன்னா, இது ஒரு வர்ணாசிரம கூறு. என்ன வர்ணாசிரமம்? அதாவது சாதி அடிப்படையில், தொழில் அடிப்படையில் சாதியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. தமிழர்கள் குழுக்கள் இருந்தாங்க, யாரும் மறுக்க முடியாது. ஒரு குழுக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு பறையர், நான் மதம் மாறி கிறித்துவம் போகிறேன், கிறித்துவம் போயிட்டதுனால நான் ஏதோ ஒரு பெர்னாண்டஸ்னு பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுக்கிட்டா எல்லாம் மாறிடுமா? நான் வசிக்கிற இடம் எங்கே இருக்குது? சேரியில் தான் இருக்கும். நீங்கள் பெர்னாண்டஸ்னு போனாலும் நீ பறையம் தான், நீங்கள் பௌத்தம் மாறி போனாலும் நீங்கள் பறையம் தான். சாதி அமைப்புகள் இந்த சாதி பெயர்களே வேண்டாம், அப்படி அதை மாற்றுவாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் அதை வலியுறுத்துகிற மாதிரியே உங்களுடைய இல்லை, நீங்கள் இங்கே அது தேவை இருக்குது இந்த மண்ணில். எங்களை போன வரவெல்லாம் தமிழன் என்ற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு, இல்லை திராவிடம் என்ற முகமூடியை போட்டுக்கிட்டு எங்களை ஆள்றான். அப்போ இந்த திராவிட முகமூடியை கழட்டி போட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஆதி தமிழ் குடியான எனக்கு இருக்கு. இப்போ திராவிடம் அதை கழிச்சிருவோம், அதுக்கு பிறகு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு நிலையில் சீமானவர்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு குறிப்பிடும்படியான வாக்குகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான அமைப்பில் உங்களை போன்றவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. நீங்கள் ஒரு இப்போ நான் எடப்பாடியாரை ஆதரிக்கிறேன், அவர் தமிழர் தானே. நம்ம எதுக்கு ஆதரிக்கிறோம்? தமிழர் ஆதரிக்கிறோம். இப்போ அங்கே திராவிடம் ஒன்று இருக்கு. இல்லை, அது விழும். அதெல்லாம் சொத்தையானா தானாக விழுந்துடும். இவர் இப்போ உடனே முதலமைச்சர் ஆவாரா? சொல்லுங்க. முடியாது. ஆனால் எடப்பாடியார் அவர் முடியும்ல. அப்போ அவர் முடிஞ்சால் தமிழருக்கு நல்லது செய்ய முடியும்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ யாருடைய கரத்தை வளர்ப்புறோம்? முதல்ல செய்ய வேண்டியது, இன்றைக்கு செய்ய வேண்டியது, இன்றைக்கு தமிழ் தேசியமும் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குறிப்பாக பறையர்களுடைய நலனை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா
நலனை காக்கணும்ன்றதுனால நீங்கள் வந்து இவர் ஆதரிக்கணும். எப்படி திரு கருணாநிதி அவர்கள் தான் மொழி பேசியதனால் கிட்டத்தட்ட வெறும் 21 லட்சம் இருக்கிற சக்கிலியர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி 3% கிட்டத்தட்ட 1.5 கோடி பறையர் இருக்கிறான். 2011 கணக்கெடுப்பின்படி 92,64,000 என்னமோ இருக்கான் இந்து பறையன்னு சொல்லப்படுகிறவங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கணக்கெடுப்புலாம் சொல்கிறீங்க, இந்த புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தா இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாயிரும் போல. இல்லை, எங்கள் புள்ளி விவரம் அரசு இது. நாங்கள்லாம் மேடையில் பேசுகிறவங்கள அவங்களெல்லாம் கேட்கணும். நான் சொல்கிறது உண்மையான 2011 கணக்கெடுப்பு. அது வெளியிடவே இல்லைன்றாங்க. அது இருக்குங்க, ஆவணம் இருக்குது, நீங்கள் போட்டு கேளுங்க எவ்வளோன்னு. வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த நகல் நான் தரேன் எவ்வளோ இருக்குன்னு. அப்போது எப்படி கொடுத்துருக்கணும்? வெறும் 2 புள்ளி இல்லை, அவ்வளோதான் இருக்குது. அவங்களுக்கு எப்படி 3% கொடுத்தோன்னு யாராவது ஒரு ஆள் கேட்டாங்களா? இல்லை, பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாம் திராவிட சுமை தான் இங்கேயா போய் நிற்கிறான். சரிங்களா? தமிழ் தேசியம் பேசுகிறவங்களா கேட்டிருக்கணும்ல. ஏய், அவர்கள் வெளியிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லி, சக்கிலியர்கள் வெளியிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லி எந்த கமிட்டியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதோ அதே ஜனார்த்தன் கமிட்டியில் தான் இவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் எழுதியிருக்கார். நாளைக்கு வடவர்கள் இப்போ வந்துட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துருவீங்களா? நீங்கள் கொடுப்பீங்களா? அப்படி தானேங்க இது. யாருக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதியை கொடுக்கணும்? முதல்ல பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் கொடுத்துட்டு பிறகு தானே நீ கொடுக்கணும். இது பறையர் பட்டியலில் இருக்கிற வண்ணார்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, வண்ணார்கள் எல்லாம் கோடீஸ்வரனாங்க ஆயிட்டாங்களா? ஏன் உங்கள் பார்வை, பாவப்படுற பார்வை அவங்க மேலெல்லாம் படுங்க. இங்கே சென்னையில் தெருப்பு இருக்கிறாங்க பறையர்கள், ராஜவம்சமாக வாழ்ந்த என் சாதி இன்னைக்கு ரோடு பெருக்குது. அவங்கள பாவம் பாருங்க. ஏன் அவங்கள பாவம் பார்க்க மாட்டீங்க நீங்க? ஏன்னா நாங்கள்லாம் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிட்டோமா? என்ன பார்வை இது? இல்லை, இப்போ நீங்கள் எங்களை வந்து இப்படி கீழாக ஒரு பார்வை பார்க்காதீங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறவங்க, நீங்கள் எதுக்கு சலுகை எதிர்பார்க்குறீங்க? எனக்கெல்லாம் உண்மையிலே இடஒதுக்கீடு மேலே நம்பிக்கைலாம் இல்லைங்க. இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் இந்த சாதி அடுக்குமுறை இருக்குல்ல, இருக்கும். பிசின்ற ஒரு சாதி அடுக்குமுறை இருக்கும், எம்பிசின்ற ஒரு சாதி அடுக்குமுறை இருக்கும், எஸ்சின்ற ஒரு சாதி அடுக்குமுறை இருக்கும், எஸ்டி என்கின்ற ஒரு சாதி அடக்குமுறை இருக்கும். நீங்கள் இப்போ இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறாங்கல்ல, இடஒதுக்கீடுல இந்த கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியாதுன்றத இந்த இது கூடமா அவங்களுக்கு தெரியல. எப்படிங்க ஒழிக்க முடியும்? ஒழிக்க முடியுமா? இங்கே தான் இருக்க, வரையறுக்கப்பட்டிருக்க, பட்டியல் படுத்தப்பட்டிருக்க இல்லையா? பட்டியல் படுத்திட்டாங்களே. இவங்க மேல் சாதி, இவங்கெல்லாம் பிசியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் மேல் சாதி, இவங்க எஸ்டியில் இருக்குல்ல, இவங்க எம்பிசியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் மேல் சாதி ஓசியில் இருக்கிறாங்கன்னு வரையறுக்கப்பட்டுட்டானே. அந்த வரையறை இருக்கிற வரைக்கும் எப்படி நீங்கள் சாதி ஒழிப்பீங்க? இப்போ நான் உங்களிடம் பேசுகிற போது, கேள்விகள் கேட்கிற போது, அரசியல் சார்ந்து அப்படி கேள்வி கேட்டாலும் கூட நீங்கள் என்னை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வந்துடுறீங்களே, என்ன காரணம்? நான் ஒன்று இல்லை, நான் உண்மையை பேசுகிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன், எங்கள் மக்கள் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை பேசுகிறேன், எண்ணத்தை பேசுகிறேன். சரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த விலகி போன அல்லது விலக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டா இன்னும் ஒரு வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது சேருவதற்கு அவங்க தயாராக இருந்தால் கூட எனக்கு தெரியல. அவங்க சேர்ப்பதற்கு இவர் தயாரா இல்லையா? இல்லை, அவங்க உள்கட்சி விவகாரம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. இல்லை, நீங்கள் ஒரு அரசியல் இல்லை, நான் அரசியல் பார்வையாக நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வை பொது பார்வை, யாரையும் குறைச்சி சொல்லலை. இவர் அவங்கள சேர்க்காத இருக்கிறது தான் நல்லது. இப்போ அவருக்கு நீங்கள் ஆலோசகராகவும் ஆயிட்டீங்க. இல்லை, ஆலோசகர்கள் ஐயா, நீங்கள் என்ன இப்படி போட்டு வாங்குறீங்க? ஆலோசகர்கள் விலகி போனவர்கள். இப்போ நான் எதுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சாராய ஆலை இருக்கு, அம்மா சின்னம்மா சசிகலா அவர்கள் மிட்டாஸ் கம்பெனி இருக்கு. இன்றைக்கு டாஸ்மார்க்கில் எங்கே சரக்கு வாங்குறாங்க? மிட்டாஸ்லேயும் வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே சேர்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? இப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மம்பளைட்டு வச்சிடாதீங்க.
அப்போது உறவு இருக்கா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி கட்சிகளை வைத்துத்தான் ஆட்சி அதிகாரம் பெறப்போவது யார் அப்படின்னு சொல்ல முடியுன்றாங்க. இந்த சூழலில் வலிமை மிக்க ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. இந்த நிலையில் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, ஆட்சி மாற்றம் என்பது வெறும் கூட்டணி மட்டும் இல்லை. நீங்கள் கூட்டணி வலுவாக ஆகிடும். நீங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற திராவிட மாடல் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய கருத்தியல் முரண்பாடெல்லாம் வந்துருச்சு. என்ன ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு அவங்க தாங்கி நிற்கிறாங்களே தவிர அது அதிமுகவில் அதை விட கூடுதலாக தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கொள்கை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்கிறது அப்படின்ற இல்லை, அவர் வந்தால் நல்லது தான். எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே இருக்கிறதுனால இவர் வந்தால் நமக்கு அப்படிலாம் இல்லை. அவர் நல்லவர்கள் பக்கம் வரணுன்றதான் கேட்குறேன். அவர் நல்லவர்கள் பக்கம் நீங்கள் இனத்தோடு சேரணும். இவர் தோழர் திருமாவளவன் தமிழர், அண்ணன் எடப்பாடியார் தமிழர். இந்த இனத்தோடு சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் கூட்டணி கதவுகள் விடுதலை சிறுத்தைகளுக்காக எப்போதும் திறந்திருக்கும்ன்ற ஒரு நிலையை மறைமுகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது வலுவாக போச்சு. தொடக்கத்தில் பேசினது பேச்சுக்கும் அண்ணன் எடப்பாடியார் பேச்சு இப்போல்லாம் கேட்டு பாருங்களேன். அதிகமாக பேசுறது இல்லையா அவர்? யாரு இப்போல்லாம் அவர் கேட்குற கேள்விக்கு முதல்வர் ஓடி திரிகிறார். ஆமாங்க, அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியலங்க. இவர் எதிர்கட்சின்னா கேள்வி கேட்கறது தானே எதிர்கட்சி. மக்களுடைய செயல்களை, மக்களுக்கு என்னென்னலாம் தீங்கு ஏற்படுதோ அதை எடுத்து சொல்கிறது தானே எதிர்கட்சி. அவர் இன்றைய முதல்வர், திராவிட மாடல் முதல்வர், அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசும்போதெல்லாம் சரியாம். இன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் அதை ஏதாவது எடுத்து சொன்னார்னா அது ஒரு காழ்ப்புணர்ச்சியாக பார்க்குது இவங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி புரட்சி தமிழர் சொல்கிறீங்க. ஆமாம், ஏற்கனவே ஒரு நடிகருக்கு பேர் கொடுத்துருக்காங்க, புரட்சி தமிழன் சத்யராஜன் சொல்லி. எதுக்கு அப்படிப்பட்ட பேரை இவருக்கு மறுபடியும் இன்னொரு கொடுக்கணும்? ஏங்க நீங்கள் வேற, சத்யராஜ் எல்லாம் ஒரு ஆள். அது எப்படிங்க மனிதர்களை உயர்வு தாழ்வுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லல. அவர் அரசியல்வாதி ஏதோ ஒரு பேர். அவர் அவருக்கு என்னமோ பட்டா போட்டு எழுதி வச்ச மாதிரி அந்த பேர் இல்ல. ஒரே பேர் எதுக்கு பயன்படுத்தணும்? உங்களுக்கு அறிவு பஞ்சமா, பட்டம் பஞ்சமா? அதான் பட்டத்துக்கெல்லாம் உண்மையிலேயே புரட்சி தமிழர்னு சொல்ற எல்லா யோக்கியதையும் இருக்கிறது. என்ன புரட்சி செய்தார் அவர்? அப்படி என்ன புரட்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு? புரட்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட ஊரா போய் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் தீர்க்கணும். இன்னைக்கு கூட திண்டிவனம் இந்த பக்கம்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன இந்த சத்யராஜ் என்ன புரட்சி பண்ணிட்டாரு? தான் பையனுக்கு சம்பிரதாயப்படி முறைப்படி பிராமணர்களை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணாரா? அது புரட்சின்றீங்களா? இல்லை, மக்கள்கிட்ட அவர் ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த பெயர் அவருக்கு நிலைத்திற்று. அரசியல்வாதியாக வரும்போது பார்ப்போம். அப்படி தனித்தனியாக வச்சுக்கலாம். துறை சார்ந்து அந்த துறை சார்ந்தவங்களுக்கு அவருக்கு போய் புரட்சி தமிழர்னு என்ன புரட்சி பண்ணிட்டாரு? தமிழர்னு சொல்றதுக்கு அவருக்கு உண்மையிலே அருகதை இல்லைங்க. ஆமாங்க, அவர் பேசுறது திராவிடத்திலேயே அப்படியே ராமசாமி நாயக்கருடைய வழி வந்தவர் மாதிரி பேசுவாருங்க. பகுத்தறிவுன்னு பேசுவார். தான் பிள்ளைக்கு நல்ல பிராமணர்களை வச்சு கல்யாணம் பண்ணுவார். அவரெல்லாம் ஒரு புரட்சியாளர்னு நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அவரெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்க்க பிறக்கிற அத்தனை பேரும் தமிழனாக இருந்தாலும் தமிழர் இனத்துக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க தமிழர் கணக்கிலே சேர்க்கக்கூடாது. முதல்ல அந்த துரோகம் என்ற அளவீடை எப்படி நீங்கள் கணக்கீடு பண்ணுவீங்க? துரோகம் இங்கே தமிழனுக்கு கேடு நடக்கும்போது எத்தனை இடத்துல அவர் குரல் கொடுத்துருக்காரு. இப்போ மழை வெள்ளத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாரா? நீங்கள் சொன்ன புரட்சி தமிழர் எத்தனை பேருக்கு உதவிக்காரன் நீட்டியிருக்காரு? நீங்கள் சொன்ன புரட்சி தமிழர். அவங்கெல்லாம் சும்மா ஒரு சினிமா நிகழ்வு, இந்த திராவிட கழக நிகழ்வில் போய் கலந்து பேசி அந்த நேரத்தில் வாடகை வாய்தாரர்களாக போயிட்டு வர்றவங்க அவங்களெல்லாம் போய் இந்த புரட்சி தமிழர்னு புரட்சின்னு சொல்கிறதுக்கு ஒரு நீங்கள் புரட்சியை கொச்சப்படுத்துறீங்க. அந்த சொல்லாடலை கொச்சப்படுத்துறீங்க. ஏன் அப்படி கொச்சப்படுத்துறீங்க? நீங்க புரட்சி என்பது அவங்களுக்கு தாங்க சொல்லணும். நீங்க வரவங்க போறவங்களுக்கெல்லாம் புரட்சிட்டீங்கன்னா நீங்களே போராளி ஆயிடுவீங்க. நீங்களே புரட்சி. ஒரு புரட்சி போதா, அதை நிறைய புரட்சி வேண்டியது இருக்குல்ல. ஆமா, அவங்க வீட்டிலேயே புரட்சி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒன்று பேசுகிறாங்க. அதுக்கு எடப்பாடியார் அமைதி காக்கிறார்.
அது கொஞ்சம் முற்ற ஆரம்பிச்சா அதுக்கு பிறகு வேற ஒரு பதிலை சொல்றார். இல்லைங்க, அவங்க ஒரு கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நூல் கட்டி எதுவும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவங்கவுங்க பேசுகிற கருத்துக்கு இறுதி தீர்வு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் காவல் நிலையத்தில் போய் கமிஷனர் பார்த்து தான் பெட்டிஷன் கொடுப்பீங்களாண்ணா? ஏங்க, ஏட்டு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு வந்து கமிஷனர்கிட்ட சொல்ல முடியாதுங்க. அவங்க தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஆணையாளரை பார்த்து, ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம், இது மாதிரி அவர் தப்பாக நடவடிக்கிறாங்க, அப்போ தானே தெரியும், அப்போ தானே அவர் பதில் சொல்லுவார். எடுத்த உடனே அவர் தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. எல்லாமே அவர் தான் பேசணும். அப்போ நீங்களும் பேச வேணாம், நான் பேச வேணாம், யாருமே பேச வேணாம், எல்லாமே அண்ணன் புரட்சி தமிழர் மட்டும் சரி, இப்போ உங்களை சார்ந்த ஒரு கேள்வி. 2026 உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் மக்களிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.